நைட்டு நான் தூங்க போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் போய் நின்னுக்குவேன். என்னோட விஷன் போர்டு எடுத்துட்டு ஸ்லோவா பிரீத் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இந்த வாழ்க்கைய நான் ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நான் உணர ஆரம்பிப்பேன், ஃபீல் பண்ணுவேன். இந்த வாழ்க்கை இதுல ஒட்டி வச்சிருக்கிற வாழ்க்கைன்றது இல்ல, இது 2026 செப்டம்பர்ல இல்லாட்டி டிசம்பர்ல நான் இருக்கும்போது இந்த வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். இந்த வாழ்க்கை இந்த விஷயத்த இப்பவே நான் அப்படியே ஃபீல் பண்ணுவேன். இந்த வீட்டுல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, இந்த காரு தான் என்னோட ஷெட்டுக்கு கீழே இருக்குன்னா, எனக்கு அவ்வளோ ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன்றது இருக்குன்னா எப்படி இருக்கும்? எனக்கு இப்பவும் அந்த ஒரு ப்ரொடெக்ஷன்றது நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என்னோட விஷயத்துல எல்லாம் நான் அவ்வளோ அளவு ஃபீல் பண்றேன். என்னோட இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் ஆஃபீஸ்ன்ற மாதிரி இருக்குன்னா எப்படி இருக்கும்? அதை அப்படியே அந்த ரஷ் மைண்ட்ல கிடையாது ப்ரோ. இந்த லைவ் எல்லாம் முடிச்சு அப்படியே ஒரு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடியும்னா குளிச்சு பாத் பண்ணி நான் இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நான் திங்க் பண்ணுவேன். இந்த ஒரு விஷயம் நான் அடையும் போது எனக்குள்ள வர்ற அந்த ஒரு ஃப்ரீடம்ன்றது இருக்கு இல்ல, எனக்குள்ள நான் உள்ளுக்குள்ள நான் ஃபீல் பண்ற அந்த ஒரு ப்ரௌடுன்றது இருக்கு இல்ல. அக்ஷய் இந்த ரேஞ்ச் ரோவரை ஓட்டிட்டு போகும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் எப்படி இருந்தா தெரியுமா, இப்ப ரேஞ்ச் ரோவர் எல்லாம் வச்சிருக்கான், நம்ம ஊர்லயே ஒருத்தன் தாண்டா ரேஞ்ச் ரோவர் வச்சிருக்கான், அதுவும் மாதிரி சொல்லும் போது எனக்குள்ள அந்த ஒரு ப்ரௌட் ஃபீலிங்ன்றது வரும்ல. 26 வயசுல ரேஞ்ச் ரோவர் வாங்கினான்ல, போயும் அவனோட அப்பா டெய்லரா தான் இருந்தான். பட் மகன் 26 வயசுலயே ரேஞ்ச் ரோவர் 1 கோடியோட கார் வாங்கிட்டான். 26 வயசுலயே மத்தவங்க 30 வயசுல பண்ற வீடு அவன் 26 வயசுலயே வச்சுட்டான் மாதிரி சொல்லும் போது எனக்குள்ள அந்த ஒரு ப்ரௌட் ஃபீலிங்ன்றது ஒண்ணு உருவாகும்ல, எனக்குள்ள அந்த ஜாய்ன்றது உருவாகும்ல. அத நான் டெய்லி ஃபீல் பண்ணுவேன். எப்படி ஜஸ்ட் இதை ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு அங்க வச்சுட்டு போனா எல்லாமே நடக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. டே பை டே அந்த ஒரு வைப்ரேஷனுக்கு அலைன் பண்ற மாதிரி உங்களோட மைண்ட நீங்க ட்ரெயின் பண்ணணும். இது நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். இது எல்லாமே நான் அச்சீவ் பண்ண மாதிரி அது ஒரு எமோஷனல் விஷுவலைசேஷனா தான் இருக்கும். லாஜிக்ன்றதே இல்ல ப்ரோ. இங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு லாஜிக்ன்றதே கிடையாது. எமோஷன்ஸ் தான் சப்கான்ஷியஸ் மைண்டோட லாங்குவேஜ். அதனால இத நான் அச்சீவ் பண்ண மாதிரி எமோஷனலி நான் விஷுவலைஸ் பண்ணிப்பேன் டெய்லியும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த விஷன் போர்ட்லாம் செட் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அது இது ஒரு நீட்டா இல்லாத மாதிரி மினிமலா இல்லாத மாதிரி செட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி வச்சுக்காதீங்க, கொஞ்சம் ஒரு மினிமலா. இப்ப என்னோடது பாருங்க, இங்க 3 போட்டோ இருக்கு, இங்க 3 இருக்கு. பார்க்கும்போது ஒரு நீட்னஸ்ன்றது வருது இல்ல, உங்களுக்கு நீட்னஸ்ன்றது வருது இல்ல. நீட்டா இருக்கணும், கீப் இட் மினிமலா இருக்கணும். இதை நான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கும் போது எனக்கே இதை எடுத்து பாக்குறதுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறதுக்கு எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றது வரும்ல. அந்த நீட்னஸ்ன்றது இல்லாம இருந்தா எப்படி நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்? மினிமலா வச்சுக்கோங்க. 50 போட்டோ ஓட்டணும், 20 போட்டோ ஓட்டணும், அதெல்லாம் விட்டுடுங்க. நான் இதுல ஒட்டாத நிறைய விஷுவல்ஸ்ன்றது இருக்கு. எனக்கு இதுல வேணும்னா ஃபுட்டோட போட்டோன்றது ஓட்டலாம். எனக்கு இதுல வேணும்னா வேற ஏதாச்சும் என்னோட பேங்க் பேலன்ஸோட போட்டோன்றது ஓட்டலாம். பட் என்ன விஷுவல்ஸ் என்ன இதுல மினிமலா கொஞ்சம் விஷுவல்ஸ் தான் ப்ரோ ஒட்ட முடியும். சோ எந்தெந்த விஷுவல்ஸ் என்னை எமோஷனலி ட்ரிகர் பண்ணுமோ அந்த விஷுவல்ஸ் மட்டும் தான் இங்க செலக்ட் பண்ணி ஒட்டி வச்சிருக்கேன். இன்னும் எனக்கு ஒட்ட வேண்டிய விஷுவல்ஸ்ன்றது நிறைய இருக்கு, புரியுதா? என்னோட பேங்க் பேலன்ஸ்ன்றது ஒட்டலாம், என்னோட ஃபுட் நான் சாப்பிடுற ஃபுட்ன்றது ஒட்டலாம், பேரண்ட்ஸ் கூட டூர் போறதுன்றது ஒட்டலாம், வேற 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 இந்த மாதிரி வேற இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ன்றது ஒட்டலாம். பட் நான் ரொம்ப அவசியமான
மினிமலா வந்து வச்சிருக்கேன். இந்த விஷயத்துல நான் இதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன்ற ஒரு விஷயம் வந்து சொல்லும் போது இதுல வந்து என்னோட சீரியஸ்னஸ் லெவல்ன்றது எந்த மாதிரி இருக்குன்றது உங்களால ஃபீல் பண்ண முடியுது இல்ல. இதுக்காக இந்த விஷன் போர்டுக்காக நான் 4000 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்ற மாதிரி வந்து சொல்லும் போது அந்த சீரியஸ்னஸ் லெவல்ன்றது வந்து கம்யூனிகேட் ஆகுது இல்ல. உங்களோட கோல் மேல உங்களுக்கு இருக்கிற சீரியஸ்னஸ் லெவல் என்ன? சும்மா ஏதோ ஒரு பேப்பர்ல மட்டுமே வரைஞ்சு செவர்ல வந்து ஒட்டுறதா? அது ஒர்க் ஆகும் தான், ஓகே தான். பட் ஃபர்ஸ்டாவே நான் இதுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்து நான் பாஸ் பண்றேன். இந்த விஷன் மேல நான் அவ்வளோ சீரியஸா இருக்கேன், அதனாலதான் இவ்வளோ செலவாகும் போது இந்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்து நான் வாங்குறேன். இத வந்து ஃப்ரேம் பண்ணி இங்கேயும் எல்லாமே வந்து வச்சிருக்கேன். இத வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்டூலும் வந்து நான் வாங்குறேன். இதுக்கு முன்னாடி அந்த ஒரு பெர்ஃபியூம்ன்றதும் நான் வந்து வச்சிருக்கேன். ஏன்? நான் என்னோட விஷனை வந்து ஒரு டிவைன் திங்கா வந்து பாக்குறேன். கடவுளை வந்து பாக்குற மாதிரி. கடவுளை வந்து நம்ம எங்கேயாச்சும் கொண்டு போய் வைப்போமா? நீட்னஸ் இல்லாத இடத்துல ஒரு பூஜா முறியில தானே கொண்டு போய் வைப்போம். உன்னோட விஷனை, உன்னோட இலக்க அந்த ஒரு டிவைன் அப்ரோச் வந்து பண்ணணும். கிடைச்சா கிடைக்கட்டும், நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஒரு விஷயம் வந்து ஓப்பனா சொல்லிக்கிறேன், ஹார்ட் ஒர்க்குனால மட்டுமே வந்து எல்லாருனாலையும் எல்லாம்லாம் வந்து ஆக முடியாது. கொஞ்சம் ஒரு பிளஸ்ஸிங்ன்றதும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ன்றது நமக்கு வந்து தேவை ப்ரோ. அதனாலதான் வந்து அக்ஷய்ன்றது ஹார்ட் ஒர்க்குனால மட்டுமே வந்து பெருசானவெல்லாம் வந்து கிடையாது. என்னோட லைஃப்ல வந்து இப்ப நான் வந்து இந்த 10 பேரோட வாழ்க்கைன்றது மாத்தும் போது எனக்கு கிடைக்கிற ஒரு பிளஸ்ஸிங்ன்றது வந்து இருக்கு. சில அந்த டிவைனிட்டியில வந்து ட்ரஸ்ட் பண்ணும் போது எனக்கு கிடைக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன்ன்றது வந்து இருக்கு. இந்த மாதிரி தான் வந்து உங்களோட கோலை வந்து அப்ரோச் பண்ணணும். டிவைனிட்டியா வந்து ஒரு தெய்வத்தை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கடவுளை வந்து நீங்க லாஜிக்கலா வந்து அப்ரோச் பண்ணுவீங்களா? கடவுள் எங்கன்ற மாதிரி வந்து கேட்போம். அப்படி அப்ரோச் பண்ணா அது உங்களுக்கு வந்து புரியாது. அப்படி அப்ரோச் பண்ணா நமக்கு வந்து அது ஃபீல் பண்ணிக்க முடியாது. எமோஷனலா நம்மளோட ஹர்ட்டை வச்சுதான் நாம வந்து கடவுளை வந்து அப்ரோச் பண்ணுவோம். பிரெயினை வச்சு அப்ரோச் பண்றது கிடையாது. அதே மாதிரிதான் உங்களோட விஷன் மேலையும் எப்படி அந்த டிவைனிட்டின்றது கோயிலுக்குள்ள போகும்போது கொடுக்குறீங்களோ அதே மாதிரியான ஒரு டிவைனிட்டின்றது உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ற விஷயத்திலையும் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து மெயின்டைன் பண்ணும்போது இதை வந்து வரைஞ்சிட்டு இதை வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இதை தூக்கி எங்கேயாச்சும் போடுறதுன்றது நீங்க பண்ண மாட்டீங்க. வீட்டுல ஒரு கோயில் சாமி போட்டோ இருக்குன்னா அந்த சாமிக்கு முன்னாடி டெய்லி அம்மா கொண்டு போய் அந்த திரிய வந்து ஏத்துவாங்கல்ல, காலையிலயோ ஈவினிங்லயோ. அதே மாதிரி நம்மளோட விஷனுக்கு முன்னாடி காலையிலயும் ஈவினிங்லயும் வந்து நம்ம போய் நிக்கணும். ஏன்னா பிக் விஷன் அப்ரோச்ன்றது உன்னால மட்டுமே முடியாது. உனக்குள்ள வந்து உன் கூட வந்து ஒரு சக்தின்றது வந்து ஒர்க் ஆகணும். நம்மளால முடியாத, நாம வந்து ரொம்ப டயர்டாகி என்னால எல்லாம் முடியாதுன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போதோ நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு பவர்ன்றது அங்க வந்து ஒர்க் ஆகும். புரியுதா? இப்படிதான் நீங்க வந்து உங்களோட விஷனை வந்து அப்ரோச் பண்ணணும். இப்படிதான் வந்து நீங்க உங்களோட கோல் ஷீட்டை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஹே ப்ரோ, ஆக்சுவலா இந்த வீடியோன்றது நம்ம நோஃபேப்போட ட்ரைனிங்குள்ள வந்து கொடுத்திருந்த ஒரு லெங்க்தியான வீடியோ. அதுல இருக்கிற ஒரு போர்ஷனை தான் இப்போ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் உங்களோட லைஃப்ல இருந்து நிறைய அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும். எனக்கும் 2025 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கோல்ஸ்லாம் வந்து செட் பண்ணியிருந்தேன். என்னால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியலை, மறுபடியும் அச்சீவ் பண்ணணுன்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. எப்பவுமே வந்து மோட்டிவேட்டடா இருக்க முடியல, லைஃப்ல வந்து ஒரு டிசிப்ளின்டான லைஃபே வந்து என்னால வாழ முடியல. என்னதான் கோல்ஸ்லாம் வந்து செட் பண்ணாலும் அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், சோஷியல் ஆன்சைட்டின்றது நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது கூடவே உங்களுக்கு போன் அடிக்ஷன் கூட இருக்குன்னா உங்களுக்கு என்னுடைய ட்ரைனிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்காகவே நாம செஞ்ச ஒரு ப்ரோக்ராம் தான் 21 டேஸோட இந்த ஒரு குறிப்பிட்ட நோஃபா ப்ரோக்ராம். ஸோ இதுக்குள்ள வந்து உங்களுக்கு டெய்லி என்னோட கிளாஸ்ன்றதும் கொடுக்கப்படும். அதே மாதிரி 2 நாளைக்கு
நாளைக்கு ஒருக்கான்ற மாதிரி லைவ் செஷன்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ லைவ் செஷன்ல நான் வந்து உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னன்றத புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பெயரை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த இயரையே வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அடுத்த ஒரு பார்ட்டையாச்சு நல்லா கொண்டு போகணும், வேற லெவல்ல பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. டெஃபினெட்லி இது ஒரு பெய்ட் ப்ரோக்ராம் தான். ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அதே மாதிரி பின் கமெண்ட்லயும் வந்து கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்குள்ள வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ so much for watching. It's me Akshay, stay grounded. நான் உங்கள் கேரளா தம்பி.